நாளா வீடியோ போடல, மன்னிச்சுக்கங்க. எங்க போனேன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவீங்க. 2 நாளா திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி தோழர் கூட தான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். தோழர் கோவைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப நான் தோழர்கிட்ட கேட்டேன், தோழர் நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணணும். இந்த பிரச்சாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஏன் 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. தோழர் சும்மா கத்துக்கலாம், இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் தோழர் அப்படின்னு. சரி, நான் அவங்க கூட 2 நாளா இருந்தேன். உண்மையாலுமே பிரச்சாரம்னா என்ன அப்படிங்கிறது தோழர் கூட இருந்து பார்த்ததுக்கே கண்ணெல்லாம் கலங்குது. ஏங்க, அது த்ரோட்டு தானே, பாவம், அது எதுக்காகும்? கண்டிப்பா அந்த த்ரோட்டு சொல்லும், உனக்கு த்ரோட்டா பிறந்ததுக்கு நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன்னு. அதுவும் முன்ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன்னு அந்த த்ரோட்டு கண்டிப்பா தோழர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். எதுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிற? த்ரோட் கேட்டுச்சோ இல்லையோ, என் மனசுக்குள்ள நான் அந்த கேள்வியை கேட்டேங்க. திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தேர்தல் அரசியலுக்குள்ள அவங்க வரவே போறது கிடையாது. அதிகபட்சமான தேர்தல் அரசியல் அவங்க போடுற ஓட்டு தான். அத எல்லா டைமும் அவங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறமும் ஏன் வீதி வீதியா போய் ஒவ்வொரு மக்களையும் பார்த்து அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, என்னோட அடுத்த தலைமுறை பிள்ளை 3வது படிக்கும் போதே பப்ளிக் எக்ஸாம் எழுதிடக்கூடாது, 18 வயசுல குலத்தொழிலை நோக்கி போயிடக்கூடாது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இங்க இருக்க கூடாது, அது போக ஜென்ஸ் ஈக்குவாலிட்டி தனியா பேசுறாங்க. அப்படி தான் எங்கேயுமே தேர்தல் அரசியல்ல ஈடுபடாத அப்பவும் கோவை முழுக்க 2 நாளா தீவிரமான பிரச்சாரம். அட, கோவைக்கு டைரக்டா எல்லாம் வரலீங்க, ஈரோட்ல இருந்துதான் கோவைக்கு வந்தாங்க. சரியா 22 நாளைக்கு ஷெட்யூலோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் சும்மா கூட போனதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. இந்த சமூகத்துக்கான அவங்களுடைய பொறுப்பு இருக்குல்ல, அது எப்படி அப்படிங்கிறத தோழர்கிட்ட இருந்து நான் 2 நாள்ல கத்துக்கிட்டேன். ஆனா 2026ல நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தரு, நான் ஆட்சிக்கு வந்தா அப்படி இப்படி எப்படின்னு சொல்ற ஒருத்தரு, அவரை நம்பி இத்தனை இளைஞர்கள் கூட்டமா வந்து நிக்கிறப்ப, அது போக அவரு பொண்டாட்டியவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இளைஞர்கள்லாம் சேர்த்து அவருக்கு வேண்டி நான் உசுறு கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன்னு வந்து செத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆட்களுக்கு சிஎம் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் பிரச்சாரத்துக்கு கூட வர மாட்டாராமா. திரு விஜய் அவர்களே, குறைஞ்சபட்சம் எங்க மதிவதனி தோழரையாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தலைவர். ஐயாவும் எலெக்ஷன்ல போட்டிடுறது இல்ல, ஆனா தமிழ்நாடு முழுக்க அவரு பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நான் தான் சிஎம். எப்படிப்பா சிஎம் ஆவ? அது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, நான் பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன். அவசியமே இல்லைங்க, தற்குறிங்க தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதா அவங்களே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. கொஞ்சமா தற்குறிகளுக்கு சுயமரியாதை உணர்வு வர ஆரம்பிக்குது. அவங்களே இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பர்மிஷன் இல்லன்னு கதறிக்கிட்டு இருந்தேன், பர்மிஷன் கொடுத்தா ஏன்பா ரத்து பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. காலையில 10 மணில இருந்து காரைக்குடியில பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பிளைட் ஏறினதே 10 மணிக்கு தான். ஆனா உங்க தற்குறிகள் 7 மணில இருந்தே அந்த இடத்துக்கு குமிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ தலைவர் வந்து பேசிடுவாரு, இவரு அங்க மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லாம ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. 2 மணி நேரம் சைக்கிளை ஓட்டி பர்மிஷன் கொடுத்த அந்த பீரியட முடிச்சு போட்டாரு. சரி, பர்மிஷன் முடிஞ்சு போச்சு, பேச முடியாதா? தேர்தல் வழக்கு தானே போட்டுட்டு போறாங்க, எத்தனையோ வழக்கு இருக்கு, இது உங்களுக்கு வழக்கா? ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு போக வேண்டியதானே? மிக குறைஞ்சபட்சம் அந்த காத்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு கூட ஒரு முன்னுரிமை கொடுக்காம, இது என்ன ஜனநாயக ஷூட்டிங்கா? நான் கரெக்டா வந்து நின்னு டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு, சும்மா பேசுறது தானே அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. வந்து நின்னுட்டு ஐயோ எனக்கு டைம் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ டைம் முடியறது தெரியுது இல்ல, டைம் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, எதுக்கு சைக்கிள் ஓட்டுனீங்க? அப்படியே தோற சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாத்தையும் நடத்துவாரு. இவருதான் முதலமைச்சராய் இந்த மக்களுக்காக போராட போறாரு. காரைக்குடியில இருந்த மக்களே, உங்க தலைவரோட செயல்பாட பாத்தீங்கல்ல, எல்லாத்தையும் ரத்து. அந்த ஊர்ல பிரச்சாரம் ரத்து, அந்த ஊர்ல பர்மிஷன் கிடைச்சிருக்கு அதுவும் ரத்து, இங்க பர்மிஷன் கிடைச்சிருக்கு அதுவும் ரத்து. எலெக்ஷன்லயே போட்டியிடாத எங்க மதி தோழரும் எங்க சுபவியாவும் பர்மிஷன் கிடைக்குது, மக்கள் எங்களுக்காக
வெயிட் பண்றாங்க. 5 நிமிஷம் கூட லேட் ஆகாம அந்த இடத்துக்கு போய் 10 நிமிஷம் சேர்த்தி கூட நான் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் கண்ணால இந்த 2 நாள் பார்த்தேன். தோழர் பேசி முடிச்சு இறங்கி வரும்போது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே பாசமா அப்படி கண்ணத்தை புடிச்சு, ஐயோ தங்கம் சூப்பரா பேசுறீங்க அப்படிங்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. தோழர் எல்லாத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து டைம் ஆச்சுங்க, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும், அங்கேயும் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்படியும் கூட்டத்துக்குள்ள இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்படி கொஞ்சம் லேட் ஆகுதா, அடுத்த ஸ்பாட்டுக்கு போய் மயக்க புடிச்ச அடுத்த வார்த்தை அவங்க சொல்றது, மன்னிச்சிருங்க உங்களை காக்க வச்சுட்டேன் அப்படிங்கிறதுதான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்பாட்லயும் பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்தது இங்க வர்றதுக்கு லேட் ஆகுது, டிராபிக்காவும் இருக்கு, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பாங்க. பண்பு பண்பாடு இதெல்லாம் கத்துக்கிட்டங்க. தோழர் முன்னாடி நிக்கிற நம்ம மக்கள் கிட்ட திமுகவுடைய திட்டங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கொண்டு போய் அந்த மக்கள் கிட்ட சேர்த்த விதம் இருக்குல்லங்க, அது ரொம்ப எளிமையாவும் அழகாவும் இருந்தது. அதெல்லாம் தோழருடைய சேனல்ல வரும், அதை பாருங்க. கண்ணுல எடுத்து ஒத்திக்கின மாதிரி இருக்கும்லங்க, அந்த மாதிரி இருந்தது பிரச்சாரம். சரி, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறதோ, இவ்வளவு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ எதுக்காக? அவங்க எம்எல்ஏ ஆக போறாங்களா? இந்த மண் மக்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு பிஜேபி அரசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மக்களோட உரிமையை காக்கிறதுக்காக தான் அவங்க ஒவ்வொரு ஊரா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சென்னை போறதுக்கே இன்னும் ஒரு 7-8 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சென்னை போயா அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க அங்கேயும் ஷெட்யூலோட தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் ஷெட்யூல்ல தான் இருக்காங்க. ஆனா 2026ஓட சிஎம் இருக்காருலங்க, திரு விஜய் அவர்கள், ஒரு இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேல அவருக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 9 நிமிஷமும் திமுக பத்தி திட்டத்துக்கு மட்டும்தான் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. 2 நெப்பு இருக்குங்க, அந்த 2 நெப்ப பத்தியும் இவருக்கு தெரியாது. நியூ எஜுகேஷன் பாலிசி, நியூ என்விரான்மெண்டல் பாலிசி, இத பத்தி எதுவும் பேச மாட்டாரு. விஸ்வகர்ம யோஜனானா எப்படி பேசுவாரு? அவருக்கு தெரிஞ்சாதானே பேசுவாரு. இப்படி மக்களுக்கான உரிமைகள் என்னன்னு தெரியாத, அதுக்காக பேசாத, அவ்வளவு ஏன் அவருக்கு வேண்டியே பேசாத, நான் பிரச்சாரமும் பண்ண மாட்டேன், மக்கள் எனக்காக காத்துட்டு இருந்தாலும் அதை பத்தி எனக்கு 1% கூட கவலை கிடையாது அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அந்த விசிலுக்கு நீங்க எதுக்குங்க பட்டணம்த்த போறீங்க? நீங்க எல்லாம் உசுர கொடுத்து கத்துனாலும் அவரு விசில் அடிக்க போறது கிடையாது. அன்பான தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்களே, ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, ஒருத்தர் உங்களையே ஏமாத்திட்டு இருக்கிறாருங்கிற. எலெக்ஷன் டைம்ல கூட ஃபீல்ட்ல இறங்காத ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு வேண்டி என்ன பண்ணிட போறாரு அப்படிங்கறத எத்தனை தடவை வேணாலும் யோசிச்சு பாத்துக்கோங்க. எலெக்ஷன்லயே போட்டியிடாத மதிவதனி தோழரும் சுபவியாவும் போன்ற எல்லாரும் உங்ககிட்ட பேசுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க போய்கிட்டே தான் இருக்காங்க. பர்மிஷன் கிடைச்சாலும் ரத்து பண்ற விஜய் வேணுமா? எலெக்ஷன்லயே போட்டியிடலைனாலும் நமக்கு வேண்டி வந்து பேசுற மதித்தோழர் சொல்ற அந்த சின்னம் நமக்கு வேணுமா? அந்த சின்னம் உதயசூரியன். நீங்க வாக்களிக்க வேண்டிய அந்த சின்னம் உதயசூரியன். தமிழ்நாடு முழுக்க உதயசூரியனுக்கு பெருவாரியான வாக்களிச்சு யார ஜெயிக்க வைக்க போறீங்க? நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வைக்க போறீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் பார்த்தது மதித்தோழரை மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாள் விடாம பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க இத்தனை பேரும் உழைக்கிறது நமக்காக. சோ நம்ம இவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்னா ஸ்டாலின் வெல்வார், தமிழ்நாடு தலை நிமிரும். கேப் விட்டனால பேசிடுவேன்னு நினைக்கிறீங்களா? பாடுவோம்ல, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.